திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி பாஜக இந்து முன்னணியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு மலையேற முயன்றிருக்கிறார்கள் பாஜகவினர். இதில் 2 காவலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்கு காவல்துறையினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. காவல்துறையின் தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு மலையேற முயன்றிருக்கிறார்கள் பாஜகவினர். போராட்டக்காரர்களுடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினரின் கோரிக்கையாக இருக்கிறது. நீதிமன்றமும் அவ்வாறே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. தற்போது இன்று தீபத் திருநாள் காவல்துறையின் தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு மலையேற முயன்ற பாஜகவினர் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி பாஜக இந்து முன்னணியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களுடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த நிலையில் மத்திய பாதுகாப்பு படையோடு சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தற்போது திருப்பரங்குன்றத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற பாதுகாப்புக்கான மத்திய படையினரை திருப்பரங்குன்றம் அனுப்பியதற்கு கண்டனம் எழுந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தலைமை நீதிபதி தலையிட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டு பெறலாம். சுபாஷ், திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் மலை உச்சியில் உள்ள இந்த தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என இந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் என்பவர் கடந்த சில நாட்கள் முன்பு மனு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் அந்த விசாரணையானது மலை உச்சியில் தீபம் ஏற்ற சொல்லி அனுமதியானது GR சுவாமிநாதன் அமர்வு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இன்று கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான 2 இடங்களிலுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மேலும் இந்த கோவில் நிர்வாகம் சார்பாக மேலே ஏற்றுவதால் இடையூறு ஏற்படும் என்பது பிரச்சனை ஏற்படும் என கூறி மேல்முறையீடுக்காக இந்த மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மீண்டும் மேல்முறையீடுக்காக சென்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் இன்று கார்த்திகை தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தற்போது இந்த கார்த்திகை தீபம் இன்று அந்த மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்றவில்லை என கூறி தற்போது இந்து முன்னணியினர் தொடர்ச்சியாக அந்த 6 மணி முதலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுக்கப்பட்டு தற்போது இந்த மனுதாரருடன் மத்திய தொழில்படை பாதுகாப்பு வீரர்கள் அங்கு மலைக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என அவசர உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லக்கூடிய இந்த பாதையில் தற்போது மனுதாரர்களுடன் மத்திய தொழில்படை பாதுகாப்பு வீரர்கள் 67 பேர் தற்போது இங்கு வருகை தந்துள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மேல்முறையீடு வழக்கானது நாளை வரவுள்ள நிலையில் அதை பார்த்த பிறகு மேலே செல்லலாம் என காவல்துறை அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 144 தடை உத்தரவானது மாவட்ட நிர்வாகம் சார்பாக போடப்பட்டுள்ளது. அதற்காக இந்த கூட்டமாக மேலே செல்வதற்கு அனுமதியை மறுப்பு தெரிவிப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறை இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையில் பேரிடர்கள் போடப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த இடத்தில் தற்போது மத்திய தொழில்படை பாதுகாப்பு வீரர்களுடன் தற்போது மனுதாரர்கள் இந்த மேலே சென்று தீபம் ஏற்றுவதற்காக வருகை தந்துள்ளனர். அவர்களுடன் தற்போது காவல்துறையினர் உயர் அதிகாரிகள், தென் மண்டல IG மற்றும் மதுரை மாநகர் காவல் ஆணையாளர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மேலே செல்வது குறித்து தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் மேலே ஏற்றப்படுமா என்பது குறித்தெல்லாம் தெரிய வரும். இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கருத்துக்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலையானது நிலவி வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம்.
இந்த சிஎஸ்எஃப் வீரர்கள் தற்போது இந்த மலைக்கு செல்லக்கூடிய பாதையில் இந்த பாதுகாப்பு பணிக்காக தற்போது வருகை தந்திருக்கின்றனர். சுபாஷ், தற்போது மத்திய பாதுகாப்பு படையோட பாதுகாப்போடு சென்று நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நீதிபதி இப்போது ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில 144 தடை உத்தரவும் கூட அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்புல இருந்து உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க? மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தில் இருக்கிறார். விக்னேஷ், தற்போது இந்த மலை உச்சியில் உள்ள இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வந்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது மனுதாரர்களுடன் மத்திய தொழில் படை பாதுகாப்பு வீரர்கள் தற்போது ஏற்றுவதற்காக வருகை தந்துள்ளனர். அவர்களுடன் அந்த மத்திய தொழில் படை பாதுகாப்பு கமாண்டருடன் தற்போது தென்மண்டல ஐஜி மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். 144 தடை உத்தரவானது தற்போது மாவட்டம் மதுரை திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் போடப்பட்டிருப்பதால் கூட்டமாக உள்ளே செல்லக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கோவில் தரப்பில் இந்த ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடானது இன்று சென்றுள்ளனர். அந்த தீர்ப்பு வரட்டும் எனவும் நாளை இது குறித்து வந்து மேலே ஏற்றுவது குறித்து அந்த தீர்ப்பு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தலாம் எனவும் தற்போது அந்த மனுதாரர்கள் வழக்கறிஞர்களிடமும் தற்போது காவல்துறையினர் கூறி வருகின்றனர். மேலே ஏற்றுவதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவும் தற்போது காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். நம்முடைய செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகள்ல என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? விக்னேஷ், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கோரி ராமரவி என்பவர் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை இன்றைய தினம் தீபத்தை ஏற்ற உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் அந்த உத்தரவை நிறைவேற்ற போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை. ஆகவே தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி அவர் வழக்கினை இன்று நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை முதன்முறையாக விசாரணைக்கு எடுத்தபோது மாலை 5 மணிக்கு திருப்பரங்குன்றம் கோவிலின் செயல் அலுவலர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. பின்னர் அப்போது வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் முன்கூட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து நீதிபதி 8 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். ஆகவே 6:05 மணிக்கு இந்த வழக்கை எடுக்கும் போது அது முன்கூட்டியே எடுக்கப்பட்ட வழக்காக ஆகாது என கூறி 6:05 மணிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார். பின்னர் 6:05 மணிக்கு வழக்கை விசாரணைக்கு எடுத்த போது மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை என தெரிய வந்ததை அடுத்து மனுதாரர் 10 நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிற்கு சென்று கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மதுரை அமர்விலிருந்து 67 சிஎஸ்எஃப் வீரர்களுடன் திருப்பரங்குன்றம் சென்றனர். அங்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக, அதாவது மனுதாரர் 10 நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் சென்று கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக சென்றனர். இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு தடை கோரி மதுரை நிர்வாக அமர்வு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முறையீடு செய்தார். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், சகாய பிரதீபா, தற்போது தமிழ்நாடு அரசு தரப்புல ஏன் அந்த தீபத்தை மலை மேல இருக்கிற அந்த தூண்ல ஏற்றல அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? நீதிபதி ஏன் அதை ஏற்க மறுத்தார்? எந்த சூழல்ல நீதிபதி இந்த மாதிரியான ஒரு அவசர உத்தரவை பிறப்பிச்சார்? விக்னேஷ், அதாவது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அரசு தரப்பை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை எனில் அது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தாக்கல் செய்யலாம். ஆனால் முன்கூட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்ற வாதம்தான் முன்வைக்கப்பட்டது. அதனை அடுத்து சிறிது நேரத்திலேயே நீதிபதி இவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். ஆனால் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் அரசு தரப்பில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் நீதிபதி அதனை கருத்தில் கொள்ளவில்லை. இந்த உத்தரவை உடனடியாக நிறைவேற்றவும் அதற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவு பிறப்பித்தார். விக்னேஷ், சகாய பிரதீபா, இந்த வழக்குல ஆரம்பத்துல என்ன நடந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கூடுதல் விவரத்துக்கு நன்றி சகாய பிரதீபா.
திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி பாஜக இந்து முன்னணியினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக நடந்த வழக்கில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் நேரடியாக திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அங்கு ஆய்வு செய்திருந்தார். இந்த வழக்கில் அது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது. நீதிபதியே சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றார். அதுல மாண்புமிகு நீதியரசர் நீதிமன்ற உத்தரவுகளை அவமதித்து தொடரப்பட்ட வழக்கில் சொன்ன விஷயம் என்னன்னா, சிட்டி கமிஷனர் போலீஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் 2 பேரும் 5 மணிக்கு பிசில வரணும்னு சொன்னாங்க. வீடியோ கான்பரன்ஸ்ல அவங்க வரல. 6 மணிக்கு உள்ள நாங்க இந்த உத்தரவை அமல்படுத்துவாங்கன்னு நாங்க பொறுத்திருந்தோம். அரசு வழக்கிற்கு என்ன சொன்னார்னா, 6 மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா தான் கண்டெம்ட் வரும் அப்படின்னு சட்டவிதி பேசினாரு. ரைட். அப்படின்னா 6 மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா 6:05க்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாங்க. 6:05க்கும் தீபம் ஏத்தல. தீபம் ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்தா அந்த மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல ஏத்துனாங்க. இப்போ அதற்கப்புறம் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சொன்னார், இந்த உத்தரவை அமல்படுத்தணும், எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் மலைக்கு போகணும், பெட்டிஷனர் உள்ளிட்ட 10 நபர்களுக்கு CRPF பாதுகாப்போடு அழைச்சிட்டு போய் தீபம் ஏத்தணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு நகலை நீங்க வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லாரும் வந்து கொடுத்தோம். மத்திய பாதுகாப்பு படையோடு நாங்க வந்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. கேட்டா 144 தடை உத்தரவு போட்டுருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சியர் போட்டிருக்காரு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியுடைய உத்தரவை, சட்டத்தில் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா? இந்த ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அரசுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஓட்டு நாடு அரசியலுக்காக நீதிமன்ற உத்தரவை அவமதித்து நாங்க 144 தடை உத்தரவு போட்டுங்க. ரைட். 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? ஓ சட்டத்துக்குள்ள வருமா வராதா கேக்குறேன். நான் மீண்டும் கேக்குறேன், ஒரு நாட்டுல 10 பேர் போறோம்னு நீதியரசர் சொல்லிருக்காரு. நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசு மதிக்கவில்லை என்று மனுதாரர் ராம ரவிக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். திருப்பரங்குன்றத்தில் பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்யும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். நீதிபதியாக நீடிக்கவே தகுதியற்றவர் GR சுவாமிநாதன் என்று CPM மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்று CPM மாநில செயலாளர் சண்முகம் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற பாதுகாப்புக்கான மத்திய படையினரை திருப்பரங்குன்றம் அனுப்பியதற்கு அவர் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநில அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார் சுவாமிநாதன் என்றும் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நீதிபதியாக நீடிக்கவே தகுதியற்றவர் என்று CPM மாநில செயலாளர் சண்முகம் தற்போது நீதிபதியின் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினரின் கோரிக்கையாக உள்ளது. இது வழக்காக நீதிமன்றத்துக்கு செல்லும் போது தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதியாக நீடிக்கவே தகுதியற்றவர் GR சுவாமிநாதன் என்று CPM மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கிறது. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி. அதனால் அவர் இதே மாதிரி வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மீது முறையாக நாங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அது நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக அந்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கிறது. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி.
அதனால் அவர் இதே மாதிரி வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மீது முறையாக நாங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். திமுக ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ததற்கு பாஜக கண்டனம் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த தூக்கு திட்டம். தற்போது திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சசிகாந்த் செந்தில். தற்போது திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற வேண்டும், மலையின் மீது அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது பாஜகவினர் இந்து முன்னணியினரின் கோரிக்கையா இருக்கு. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இது அரசியலுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது புதுசு கிடையாது. பாஜகவும் அவர்களுடைய பெரும்பான்மையத்துவத்தை நம்பும் மற்ற அரசியல் இயக்கங்களுடைய அரசியலே இது மட்டும்தான். இது ஒரு பிளே புக்னு சொல்லுவோம். எல்லா மாநிலங்களிலும் நடந்து முடிந்த ஒரு பிளே புக். இப்போ கர்நாடகா எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கதை தான். நம்ம பாபா புடங்கிரி மலைன்னு ஒன்று இருக்கு, அதுலயும் இந்த மாதிரி ஒரு தர்கா கோவில் இருக்கு, அங்கேயும் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்றதுதான் அங்க இருக்க அரசியல். அந்த மாதிரி இவங்க இந்த வெறுப்பு அரசியலை இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்குள் தூண்டி அதன் மூலமாக ஓட்டு பெறுவது மட்டுமே தான் இவங்களுடைய எண்ணம். இது மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிறார் நயினார் நாகேந்திரன். அவரு அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு அதுதான் அவங்களுடைய அரசியல் லைன். அதை தாண்டி மக்கள் நலனோ மக்களிடம் இருக்கும் நல்லிணக்கத்தின் கொண்டாட்டமோ இதெல்லாம் அவங்களுக்கு புரியவும் புரியாது. அதை அவங்க அரசியல் இதுவா வைக்க மாட்டாங்க. அவங்க அரசியலே இதை நோக்கி தான் இருக்கும். இது எங்களை மாதிரி ஆட்களுக்கு, பல மாநிலங்கள் இவங்களை பார்த்த ஆட்களுக்கு இது ஒரு ஒரு புது விஷயமாவே தெரியல. இது அவங்களுடைய நார்மல் மோடஸ் ஆப்பரண்டி. தமிழ்நாடு அரசு இதை கையாண்ட விதம் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம். உங்களோட கருத்து என்ன? இல்ல, கண்டிப்பாக இது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழர்களுடைய உணர்வுடைய ஒரு பிரதிபலனா தான் அந்த அரசாங்கம் இன்னைக்கு இருக்குது. தமிழர்களுடைய உணர்வு வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்ளும் உணர்வு மட்டுமல்ல, வேற்றுமைகளை கொண்டாடும் உணர்வு. நம்ம குடும்பங்களில் எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாத ஒரு உணர்வு தான் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் மொழியும் நமக்கு கொடுக்கிற பண்பாட்டு பாடம். அதுல வளர்ந்ததெல்லாம் நம்ம. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இவர்களுக்கு ஒரு 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 சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அரசாங்கம் எடுத்த முடிவுகள், கண்டிப்பாக அரசாங்கம் இன்னும் கூட வரும் காலங்களில் எடுக்க போகும் முடிவுகளும் அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. தமிழ் மக்களின் சார்பாக இந்த 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 வெறுப்பை வளர்க்கும் சக்திகளை ஒன்றாக சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் கூட. இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த தரப்பினர் எதிர்த்தரப்பினர் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் என்பது சார், அது அவங்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கட்டும், நான் கிரவுண்ட்ல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையும் கூட. இந்த 144 என்பது பிரிவென்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா விதமான அதிகாரங்களும் அரசாங்கத்துக்கு உண்டு. இது போஸ்ட் ஃபேக்டோ அனாலிசிஸ் கிடையாது. 144 என்பது பிரிவென்டிவ் ப்ரொசீஜர். ஒரு 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 இடத்துல கலவரம் நடக்கிற வாய்ப்புகள் இருந்தாலோ இல்ல ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ அதை அந்த நேரத்துல பிரிவென்டிவ் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவது ஒரு அரசாங்கத்தின் தலையாய கடமை. அதனால இது நீதிமன்ற அவமதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு அரசாங்கத்துடைய கடமை தான். இணைப்புல கருத்துக்களை பரிந்துரைமைக்கு நன்றி திரு சசிகாந்த் செந்தில்.
மத நல்லிணக்கம் பாஜகவுக்கு புரியாது என்று காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தற்போது நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். பாஜகவிலிருந்து தற்போது நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு நாராயணன் திருப்பதி. தற்போது திருப்பரங்குன்றத்துல காவல்துறையோட 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அங்கு பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் மலையின் மீது தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றமும் இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. உங்களோட பார்வை என்ன? 144 தடை எப்பொழுது போடப்பட்டது என்றால், இந்த உத்தரவு வந்த பிறகு உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவு. ஒரு அரசாங்கம் ஒரு நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அதை அவமதிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களை அங்கு கடவுளை கும்பிட சென்ற பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சகட்டம். இது இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடக்குமுறை ஆட்சியை மிக சரியாக வெளிப்படுத்துகிறது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதற்கு காரணமே இது போன்ற வன்ம எண்ணம் கொண்ட ஒரு அரசாங்கம், ஒரு கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான். காவல்துறை ஆணையரை 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது வழக்கறிஞர் கேட்கிறார், எப்பொழுது போட்டீர்கள்? உத்தரவு வந்த பிறகு போட்டீர்கள் என்றால் அதனால் என்ன என்று கேட்கிற அளவிற்கு இந்த அரசாங்கம் இந்து மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு இந்து மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் என்று சொல்லப்படக்கூடிய அரசியலமைப்பு முறிவு இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் வீழ வேண்டிய அரசாங்கம், வீழ்த்தப்பட வேண்டிய அரசாங்கம் விரைவில் வீழும். இந்த விஷயத்துல நீதிபதி மீது விமர்சனம் வச்சிருக்கிறாரு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம். நீதிபதி வெறுப்பை சண்டையை தூண்டும் விதமாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதற்காக சண்முகத்தை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரை செயலாளரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். நீதிபதியை அவமதிப்பது என்பது தவறானது. இன்றைக்கு நம்முடைய நீதிபதி அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் பல நேரம் கொடுத்து அந்த இந்து அறநிலையத்துறையினுடைய அந்த கோவில் அதை அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறார், உத்தரவு போடுகிறார். நீங்கள் 6 மணிக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு ஏற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்கிறார். அதே போல இவர்கள் தவறாக சில மேல்முறையீட்டை செய்து அதுவும் டிஸ்மிஸ் ஆகிறது. அந்த சூழ்நிலையில 6 மணிக்கு ஏற்ற வேண்டியது ஏற்றப்படவில்லை என்று சொன்னால் அதன் பிறகு கண்டெம்ட்டை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவமதிப்பை ஏற்றுக்கொண்டு பெட்டிஷனர் மனுதாரரை நீங்கள் CISF துணையுடன் சென்று ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்ட பிறகும் காவல்துறை இப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுவது. சாதாரணமாக அராஜகத்தில் யார் ஈடுபடுவார்கள் என்றால் சமூக விரோதிகள் தான் அராஜகத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் இன்றைக்கு காவல்துறையே இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது என்பது தமிழகத்துல சட்டத்திற்கு இந்த மாநில அரசு சிறிதளவும் மதிப்பு கொடுக்கவில்லை என்றுதான் பொருள். நீதி அரசர் குறித்து யார் விமர்சனம் செய்தாலும் சிறிதும் தாமதிக்காமல் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அந்த வகையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகத்தை இந்த அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி. நீதிபதியை விமர்சிக்க கூடாது என அரசமைப்பு சட்டம் சொல்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் அவர்களுக்கு நாராயணன் திருப்பதி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மாலை 6 மணிக்கு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் அதனை அரசு மதிக்கவில்லை என்றும் காவல்துறையே வன்முறையை தூண்டுகிறது என்றும் நாராயணன் திருப்பதி அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது அங்கே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஒருபுறம் மத்திய பாதுகாப்பு படையோடு சென்று மனுதாரர் அந்த மலையின் மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் அங்கு மத்திய பாதுகாப்பு படையினரையும் தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவல்துறையின் தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு மலையேற முயன்றிருக்கிறார்கள் பாஜகவினர். காவல்துறைக்கும் பாஜகவினருக்கும் இடையே அங்கு ஒரு தள்ளுமுள்ளு சூழல் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் கைது செய்யப்படுகிற காட்சிகளையும் பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது மனுதாரர் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது.
இதற்கு நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் இன்று அது தொடர்பான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் 6 மணிக்கு அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை என்றால் 6:05 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதன்படி 6:05 மணிக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை என்று தெரிந்தவுடன் மத்திய பாதுகாப்பு படையோடு சென்று அங்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். நீதிபதியின் இந்த உத்தரவுக்கு பிறகு அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் காவல்துறையினரோடு வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு இது தொடர்பாக மீண்டும் முறையீடு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் முறையீடு செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். நூற்று 44 தடை உத்தரவு இருப்பதை காட்டி மத்திய பாதுகாப்பு படைக்கும் அனுமதி மறுத்திருக்கிறது தமிழக காவல்துறை. தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜென்ராம். தற்போது திருப்பரங்குன்றம் சூழல் தொடர்பான உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இன்னைக்கு திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான மக்கள் கூட்டினாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அமைதியாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது. அதற்கான மகிழ்ச்சியை கூட தமிழ்நாடு அனுபவிக்க கூடாது அப்படின்னு யாரோ சிலர் மட்டும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையை எழுப்புறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. ஃபர்ஸ்ட் வியூல அந்த இம்ப்ரெஷன் தான் கிடைக்குது. எப்படி ஒரு நீதிமன்ற ஆணை இருக்கு, அது செயல்படுதா செயல்படலையாங்கிறது அதற்கான டைம் வருவதற்கு முன்பே ஒரு பெட்டிஷனர் ஒரு பெட்டிஷனை கொடுக்கிறாரு. நீதிமன்றம் உடனடியாக அதை எடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் அன்றே 6 மணிக்கு தீபம் ஏற்றணும்னா அதற்கான கால அவகாசம் கூட இல்லாம அதற்கு முன்பே அதை குறித்து விசாரிக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப 6 மணிக்கு மேல தள்ளி வைக்கிறதுன்னு ஒரு நடைமுறைக்குள்ள இருந்ததாக தெரியுது. எனக்கு முழுமையாக அந்த செய்திகளை நான் படிக்கல. அங்கங்கே கேட்ட செய்திகள்ல இருந்துதான் நான் சொல்றேன். எப்படி அவ்வளவு தூரம் நீதி வழங்கக்கூடிய முறை இவ்வளவு ஃபாஸ்டாக மக்களுக்கு சேவை செய்யும் விதமாக மாறி இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அங்கு காவல்துறை எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம காவலர்களை தாக்கியதை எப்படி புரிந்து கொள்வது? அது எந்த வகையில சேரும்? எப்படி இதற்கு முன்னால காவல்துறைக்கு கட்டுப்படாதவர்களை வகுப்பெடுக்கிற மாதிரி இங்கு பலர் பேசுவாங்க. சீருடை அணிந்தவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்னு தினந்தோறும் வகுப்பெடுப்பாங்க. அவர்களை சார்ந்தவர்களே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது அவர்கள் எல்லாரும் மௌனமாக வேற இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இது திட்டமிட்டு ஒரு பதற்றமான சூழலை மதுரையில ஏற்படுத்துவதற்கு, திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுத்துவதற்கு, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு சிலர் திட்டமிட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை காவலர்கள் சரியாக கையாண்டிருக்கிறார்கள். அந்த சமூக அமைதி தான் ரொம்ப முக்கியமானது, சமூக நல்லிணக்கம் தான் முக்கியமானது அப்படின்னு காவலர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் 144 போட்டது அந்த மாதிரி ஒரு உணர்வையும் கொடுக்குது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலா இது சரியானது என்ன தப்பானது என்னன்னு நீதிமன்றத்துக்கு அவங்களும் போகட்டும். அரசும் மேல்முறையீடு போறாங்க. அது நீதிமன்றத்தினுடைய போக்குல அது எப்படி வருகிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு இடையில மதுரை எம்பி மேல தாக்குதல் அல்லது தாக்குதலுக்கான அச்சுறுத்தல்
அப்படிங்கிற மாதிரி அவரை குறிவைத்து சில நடவடிக்கைகள் நடப்பதும் சரியில்லை. சு வெங்கடேசனுக்கும் உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும். சு வெங்கடேசன் குடும்பத்தினருக்கும் தகுந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக உணர்வாக வருகிறது. நீதிமன்றம் சொல்லியும் தமிழ்நாடு அரசு ஏன் தடுக்குது அப்படிங்கிறது அவங்களோட வாதமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதையும் அரசு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கலாமா? நீதிமன்றம் சொல்வதை மீறி இருக்குதுன்னா அதற்கு உரிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிமன்றம் தானே நடத்தணும், நீதிமன்றத்தில் தானே பண்ணணும். வீதிகளில் அதற்கான தீர்வை அனுமதிக்க முடியுமா? அப்படி ஒரு ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இன்றே அதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி? இன்று செய்யப்படவில்லை அப்படின்னதுக்கு அப்புறம் தானே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே வருது. அதற்கான கால அவகாசமே இல்லாம அது ஒரு இஷ்யூவாக எப்படி மேல வருகிறது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த சலுகைகள் இருக்காது. ஒரு விஷயத்தை செய்து முடிங்கன்னு ஒரு உத்தரவு போடுறீங்க, அது செய்து முடிப்பதற்கான கால அவகாசத்துக்கு முன்பே இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க இன்னொரு முடிவை எடுக்க முடியுமா? அதற்குள்ள என்ன ஏற்கனவே 100 ஆண்டுகளாக செயல்பட்டு ரொம்ப காலமாக செயல்பட்டு இருந்த ஒரு நடைமுறையை அரசு கடைபிடிக்கத்தானே செஞ்சிருக்கு. முற்றிலுமாக புறக்கணிச்சதுன்னு சொல்ல முடியுமா? அரசு அங்கு முற்றிலுமாக அந்த நடவடிக்கையை புறக்கணிக்கல, அங்கு வழக்கமாக நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஜென்ரா. அடுத்ததாக நம்முடைய துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ், உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? அரசாங்கம் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்களுடைய உணர்வுகளை அலட்சியப்படுத்துகிற விதமாக, புறக்கணிக்கிற விதமாக இன்றைக்கு அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மதிக்க மாட்டோம் என்கிற அளவுக்கு ஒரு அரசு போவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதை தவிர எனக்கு முன் பேசிய திரு ஜென்ராம் அவர்கள் இன்றைக்கே இது நடைபெற வேண்டிய என்ன அவசியம் என்று கேட்பது வினோதமாக இருக்கிறது. இன்றைக்குதான் கார்த்திகை தீப திருநாள், இந்துக்கள் வழிபடுகிற புனிதமான நாள். ஆகவே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் என்பது அறுபடை வீடுகளில் மிக முக்கியமான தலம். ஆகவே சிறுபான்மையினரை தாஜா செய்கிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழக அரசு உறுதுணையாக போகிறது. தேர்தல் அரசியலை கருத்தில் கொண்டு இது நடைபெறுகிறது. மத நம்பிக்கையாளர்களுடைய உணர்வுகளோடு இந்த அரசு விளையாடுகிறது. இன்றைக்கு காவல்துறை ஒடுக்குமுறை நடவடிக்கையை கையாண்டிருப்பது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்பது என் பார்வை. இந்த விஷயத்துல நீதிபதியின் மீது விமர்சனம் வைக்கப்படுது. நீதிபதி GR சுவாமிநாதன் இது போன்று தொடர்ந்து பதற்றத்தை உருவாக்கும் வகையிலேயே செயல்படுறார் அப்படிங்கிறது சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களோட கருத்தா இருக்கு. அவர்களுக்கு ஆதரவான நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தால் போஸ்டர் ஒட்டுவார்கள், இல்லை என்றால் வாங்கிய தீர்ப்பு வழங்கிய தீர்ப்பு என்றெல்லாம் பேசுவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MLA MP அங்கே இந்து மத நம்பிக்கை உணர்வுகளோடு விளையாடுகிறார். அவருடைய செயல் கண்டனத்துக்குரியது என்று நான் பார்க்கிறேன். உங்களோட கருத்திற்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ். திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்து முன்னணி மற்றும் பாஜகவினரின் கோரிக்கையாக உள்ளது. இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும்போது அந்த மலை தீபத்தின் மீது, தூணின் மீது தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவு இன்று செயல்படுத்தப்படவில்லை என்று கூறும்போது நீதிபதி மத்திய படையோடு சென்று அங்கு மனுதாரர் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டார். தற்போது 144 தடை உத்தரவை தமிழ்நாடு அரசு அங்கு பிறப்பித்திருக்கிறது. அங்கு பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் இது தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது என்று காவல்துறையினர் கூட்டத்தினரிடையே கூறி அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கின்றனர். அவர்கள் கலைந்து செல்வதாகவும் செய்திகள் வெளியாகின்றன.